கைஸ் இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஃப்ரைடே நம்ம சென்செக்ஸ் இதை தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு காமெடியான கமெண்ட் தான் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. அதாவது நேத்தியோட ட்ரேட் வந்துட்டு ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷன் டெட் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பேஷன் வந்துட்டு நல்லா இருக்காங்க பட் வந்துட்டு ஆப்ரேஷன் எதுவுமே வந்துட்டு பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ நான் இதை உங்களுக்கு இப்போ சொல்லும் பொழுது வந்துட்டு புரியாமல் இருக்கும். பட் இந்த வீடியோ வந்துட்டு பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன அப்படின்றது டீட்டெயிலாக வந்துட்டு புரியும். இந்த மார்க்கெட்டில் நாம் எல்லாருமே எப்படியாவது ப்ராஃபிட் பண்ணிட மாட்டோமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் மார்க்கெட்டுக்குள்ளே வரோம். ஆனால் இந்த மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க எல்லா பைசாவும் எடுத்துக்கிட்டு போயிடுது. இதுதான் இன்றைக்கி வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடரோட நிலைமையாக வந்துட்டு இருக்குது. நான் இங்கே ரொம்ப சப்ஸ்கிரைபரை வந்துட்டு பார்க்குறேன். ரொம்ப சப்ஸ்கிரைபர் மீன்ஸ் வந்துட்டு நான் டெலிகிராம் சப்ஸ்கிரைபரை சொல்கிறேன். ஸோ அவங்களோட மைண்ட் செட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்களோடது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே ஒரு 4-5 இயர்ஸ் ட்ரேட் பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்க கூட நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்காங்க. ஸோ அவங்களோட மைண்ட் வந்துட்டு இப்போது என்னோடய மைண்ட் செட்டுக்கு ஈக்குவலாக கிளியராக வந்துட்டு இருக்குது. பட் ஒரு சிலரோட மைண்ட் செட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் நம்ம வந்துட்டு சோஷியல் மீடியாஸில் வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது. ஓகே, இப்போது நம்ம இங்கே ஒரு விஷயத்தை வந்துட்டு நோட் பண்ணணும். நாம் இவ்வளோ லட்சங்கள் வந்துட்டு லாஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ லட்சங்கள் லாஸ் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் நம்மக்கிட்ட இருக்கா? அதாவது ஒரு சார்ட்டை வந்துட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோமா அப்படின்னா, நம்மளோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி நாம் வந்து உட்காரணும், லைவில் வந்துட்டு கேண்டில்ஸை வந்துட்டு பார்க்கணும், அப்படியே ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும், அப்படியே வந்துட்டு அதில் ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணிவிட்டு சிஸ்டமை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிறோம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? நாம் அதுக்கு ஒரு பேக் டெஸ்ட் டேட்டா எடுத்து வச்சா தான் வந்துட்டு தெரியும். ஓகே, இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே வந்துட்டு சமம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய நான் ஆள். எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு சில காரணங்களுக்காக தான் இந்த உலகத்தில் வந்துட்டு படைக்கப்பட்டிருக்கோம். நாம் அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்க போகிறோம், நாம் எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த மார்க்கெட்டில் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 800 ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்துட்டு இருக்குது. இதை ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கலர் ஜெராக்ஸ் தான் வந்துட்டு எடுத்து வைப்பேன். இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் பிரிண்டரே வந்துட்டு வாங்கிட்டேன். ஓகே, நானுமே ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக வந்துட்டு லாஸ் தான் பண்ணியிருக்கேன். 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 9 வருஷம் லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை எதுக்கு மறுபடியும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் அன்றைக்கி முடிஞ்சோடனே அப்படியே வந்துட்டு சிஸ்டமை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடாதீங்க. அதுக்கான பேக் டெஸ்ட் வந்துட்டு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். நாம் எடுக்கிற ட்ரேடை வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்துட்டு கலர் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் வந்துட்டு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிற அந்த ட்ரேடுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். ஓகே கைஸ், இப்போது இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போது நேற்றுக்கான வீடியோஸ்லேயே நம்ம சொல்லியிருப்போம் இந்தந்த பாயிண்டெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும் பொழுது நம்ம 3 மினிட்ஸ் சார்ட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் 3 மினிட்ஸ் சார்ட்டை அப்படியே வந்துட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு இந்த ஒரே ஒரு கேண்டல் மட்டும்தான் வந்துட்டு பெரிய கேண்டல் மீன்ஸ் வந்துட்டு நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, லோவில் இருந்து ஹை வந்துட்டு ஹையஸ்டான பாயிண்ட் மூவ் ஆனது இந்த ஒரு கேண்டல் தான். மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கேண்டலும் அந்த மாதிரி வந்துட்டு இருக்காது. ஓகே, ஸோ இதை அப்படியே நம்ம 30 மினிட்ஸில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாங்க பாருங்கள், ஒரு இன்சைடாகவே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதில் ஏதாவது வந்துட்டு ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு டவுட் வந்துட்டு ஒரு சிலருக்கு இருந்தது. இந்த இடத்துல நம்ம ஏதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடு மூமெண்டமில் க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் டவுன் சைடு கேண்டல் வந்திருந்தது அப்படின்னா இந்த புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு நம்ம எடுத்துருக்கலாம். பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஒன்ஸ் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக டச் ஆகிட்டு மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டிசிஷனை ரூலை மாற்றணும் அப்படின்னா ரொம்ப நாட்கள் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்துட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் அந்தளவுக்கு விழுகலை. ஓகே, இதிலிருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நம்மளோட இந்தியன் பொருளாதாரம் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். இதை எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா
புல்வாமா அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்தது. அன்னைக்கு நான் லைவ்ல மார்க்கெட்டில் வந்துட்டு இருந்தேன். ஒரு 11 o'clock அந்த டைம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃப்ரீஸே ஆச்சு, அதாவது 10% டவுன் ஆகி ஃப்ரீஸே ஆச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இருக்குது. பட் இதோட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். பட் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அந்தளவுக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு விழுகலை. நானுமே வந்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் மார்க்கெட் ஒரு பெரிய கிராஷ் ஆச்சு அப்படின்னா நான் பொசிஷனலாக வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்துட்டு வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ஒரு இடத்துல வந்துட்டு பொசிஷனலாக கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்துட்டு வாங்கியிருப்பேன். அதோட வீடியோஸும் நம்மளோட சேனலில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ரொம்ப பேச வேணாம். அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 11:05 வந்துட்டு நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வந்துட்டு கொடுத்துருந்தோம். ஸோ அதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 79,500 கால் ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, 11:05 அந்த டைமில் தான் நம்ம வந்துட்டு கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பொழுது நம்ம வந்துட்டு கொடுத்துருந்தோம். நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 623 ரூபா நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ். நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 574 ரூபா 95 காசு, ஒரு 570 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம நிஃப்டியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 rupees தான் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு வைப்போம். பட் சென்செக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 rupees-ஆவது வந்துட்டு வைக்கணும். எதனால் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு குஷனிங் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு தேவைப்படுது. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்துட்டு மூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 913 ரூபா வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. நம்ம 623 ரூபாயில் வந்துட்டு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட 50% டார்கெட் அப்படிங்கிறது 934 ரூபா அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு 21 rupeeல வந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் டவுன் சைடு வந்துட்டு வந்துருச்சு. நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட்டை நம்ம 30 minutes வந்துட்டு பார்க்கும்பொழுது ஒரு இன்சைடு ரேஞ்சாகவே வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆப்ஷன் பையரால் 50% ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கான நாலேஜை வந்துட்டு நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு திங்க் பண்ணணும். இந்த ட்ரேடை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணுமா அப்படின்னா இந்த ட்ரேடை வந்துட்டு நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் இதுக்கு முன்னாடி ப்ரீமியம், அதாவது நாம் என்ட்ரி எடுக்கும் பொழுது ஆப்ஷன் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்னைக்கு வந்துட்டு பார்க்கும்பொழுது ஃப்ரைடே ஒரு 500 கீழே அல்லது 400 கீழே தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 600க்கு மேலே இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு வாட்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். இப்போது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது பேஷன் வந்துட்டு சரியாயிட்டாங்க, ஆனால் எந்த ஒரு ஆப்ரேஷனுமே பண்ணாமல். ஓகே, இப்போது நம்ம இந்த சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 70% தான் வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் நேற்றுக்கு கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருப்பாரு. நேற்றுக்கு வீடியோஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதாவது அவரோட மைண்ட் செட்டில் வந்துட்டு நம்ம 30 minutes மார்க் பண்ணோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ரிவர்சல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த லெவலில் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்கள் கூட வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்றது அவங்களுக்குமே தெரியும். நான் ஆல்ரெடி வந்துட்டு அதுக்கான ரீசன் வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்துட்டு பண்ணியிருக்கேன். எதனால் வந்துட்டு ஓப்பன் சோர்ஸில் கொடுக்க முடியல அப்படின்னா கொடுக்க முடியாது, கொடுக்குற மைண்ட் செட்டில் நானும் இல்லை. இந்த சோசியல் மீடியா உங்களுக்கு வேணால் வந்துட்டு நல்லதாக இருக்கலாம், எனக்கு எப்பயுமே வந்துட்டு இந்த சோசியல் மீடியா ரொம்ப ரொம்ப டேஞ்சர், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நான் இருப்பேன். ஓகே, ஸோ அதனால் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு வந்துட்டு நீங்கள் ஒரு இடத்துல லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எதனால் அப்படின்றத அடுத்த 1 மாதம் அடுத்த 2 மாதம் கழிச்சாவது நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கிளியர் ஐடியா வந்துட்டு வரணும். வந்தால் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்துட்டு எடுத்து வச்சு போக முடியும். ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் வந்துட்டு எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்றதே எனக்கு தெரியல. இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதோட இங்கே ரொம்ப விஷயங்களை வந்துட்டு லேர்ன் பண்ணணும், ப்ளஸ் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க. நீங்கள் இந்த லைஃப்பில் நம்மளோட லைஃப்பில் இப்போ நம்ம பண்ணியிருக்க லாஸோடு அப்படியே விட்டுட்டு போகிறோமா, இல்லை நம்மளோட லாஸ்லேருந்து ஏதாவது லேர்ன் பண்ணி நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போகிறோமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு திங்க் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் பைசா போச்சு அப்படின்னா வராது. பட் நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு பைசா வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகட்டும், நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி ட்ரிகரான ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு பாயிண்ட் வந்துட்டு ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 minutes ஹை லோ இருக்கு இல்லையா?
ஸோ அதை ஃபுல்லாக நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். எதனால் அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு லோ ட்ரிகர் ஆனாலும் ஹை ப்ரைஸை வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணி தான் வந்துட்டு ஆகணும். ஓகே, தென் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஏதாவது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ இந்த ஒரு கேண்டில் வந்துட்டு ஒரு ரெட் கேண்டலாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்துட்டு தெரியும். தென் பார்க்கும் பொழுது சென்செக்ஸில் இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு ரெட் கேண்டலாக வந்துட்டு இருக்குது. ஸோ இதையும் மார்க் பண்ணிக்கலாம். தென் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் நம்ம எல்லாருமே வந்துட்டு கடைசி வரைக்கும் என்னை டிபெண்ட் பண்ணி இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும் புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. இண்டிபெண்டாக ஒருத்தரை வந்துட்டு ட்ரேட் பண்ணணும், அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னா எனக்கு இப்போ தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் ஒரே நாளில் உங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு டேலண்ட் இல்லை. நீங்கள் சொல்லலாம் ஒரே நாள் சொன்னால் நாங்கள் புரிஞ்சுப்போம் அப்படின்னு. ஸோ இங்கே ரொம்ப விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ரொம்ப விஷயங்கள் வந்துட்டு நம்ம க்ரைட்டீரியா வச்சு மேட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. சாதாரணமாக வந்துட்டு ஒரு பையர் செல்லரோட மைண்ட் செட்டை வந்துட்டு நம்மளால் ரீட் பண்ண முடியாது. இப்போது நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்துட்டு ரிவர்சல் ட்ரேடை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், அதில் எப்படி ஸ்டாப் லாஸை கம்மி பண்ணி ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு மூவ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா வியூ, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ட்ரேடு. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான பையர்ஸ் இருக்காங்களா, ஒரு ஃபேக்கான செல்லர்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் க்ரியேட் ஆகுறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப விஷயங்களை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், இன்றைக்கி மார்னிங் 9:50 நம்ம 11 o'clock வரைக்கும் எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்கலை. 11 o'clock மேலே தான் வந்துட்டு ஒரு டிசிஷனை வந்துட்டு மேக் பண்ணோம். ஓகே, ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு இந்த மார்க்கெட்டை வந்துட்டு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கணும். இன்ச் பை இன்ச்சாக வந்துட்டு வாட்ச் பண்ணணும். பையர் செல்லர்ஸோட மைண்ட் செட்டை அப்போ தான் நம்மளால் வந்துட்டு கேட்சப் பண்ணி ப்ராஃபிட்டை வந்துட்டு புக் பண்ண முடியும். நான் எந்த மாதிரி விஷயங்களை இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.